கதைக்கல? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். இதுதான் நீ கேட்குற முதல் கேள்வியா? டையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சால்ட் அண்ட் பெப்பர் தானே இப்போ ஃபேஷன். சால்ட் இருக்கு, ஆனால் பெப்பர் எங்கேயும் காணாமே. மூக்கு சீரா நேரா இருக்குமே, என்னாச்சு? நான் என்ன கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறேன், ஃபைட்டர். ஒரு ஃபாலிங்கில் விழுந்து அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கையே என் பேத்தி தான். நீ? எனக்கு 2, ஒரு பேரன் ஒரு பேத்தி. உனக்கு பேரன் பேத்தி? நம்பவே முடியல. ஆமா, கண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான், துபாயில இருக்கான். ஓஹோ, பாக்குறியா? காட்டு காட்டு. நம்ம கண்ணனா இது? என்ன இப்படி ஆயிட்டான்? பின்ன என்ன, அப்படியே இருப்பானா? சின்ன பையனா? மணி எப்படி இருக்கான்? அவன் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கராவரத்துலேயே செட்டில் ஆகிட்டான். இப்போ விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனா? அவனு. நீ சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ நான் நினச்சிப்பேன். ஃபேஸ்புக் ட்விட்டர்னு தேடினேன், ஆனால் எங்கேயுமே நீ இல்லை. ஆமாம், நான் எழுதின லெட்டருக்கெலாம் என் பதிலே போடல. அப்பா நம்மளை வில்லேஜில் பார்த்துட்டாரு, என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக அடித்து வச்சுட்டாரு. உன் லெட்டர் வரும், அதை அவர் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவார். என்னால் எதுவும் செய்ய முடியல. நானும் அழுது அழுது பைத்திய மாதிரி ஆயிட்டேன். மொத்தம் 117 லெட்டர். ஆமாம், நீ ஏன் என்ன தேடி மதுரைக்கு வரல? வந்தேன், உன்னை பார்க்க வீட்டை விட்டே ஓடி வந்தேன். உன் அட்ரஸில் போய் தேடி பார்த்தேன், எல்லாம் ஊரை விட்டே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உன்னையும் பார்க்க முடியாமல், வீட்டுக்கும் திரும்ப முடியாமல், சொந்தக்கார மாமா ஒருத்தர் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபைட்டர் ஆகி மாஸ்டர் ஆகி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுச்சு. அப்போ அப்பா அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு போட்டது நல்லதா போச்சு. இல்லைனா நீ என்னை தேடி மதுரைக்கு வந்திருக்க மாட்ட. அங்கேருந்து மெட்ராஸ் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன், இல்லைதா? சரி, ஹைதராபாத் எதுக்கு வந்த? ஷூட்டிங்கா? உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி வா, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக்.